வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் தொடர்பான தொடர் சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்பது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்திய ராணுவத்துக்கு ஆதரவாக சென்னையில் இன்று மாலையில் பேரணி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்கும் நிலையில் திரளும் பொதுமக்கள். சென்னையில் நடக்கும் பேரணியில் திரண்ட திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர். வைகோ, முத்தரசன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. ராணுவத்துக்கு ஆதரவாக சென்னையில் நடக்கும் பேரணியில் மக்களுக்கு குடிநீர், மருத்துவ வசதி, பாதுகாப்புக்காக நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் குவிப்பு. முப்படைகளின் தலைமை தளபதி, முப்படைகளின் தளபதிகளுடன் பிரதமர் ஆலோசனை. தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடனும் ஆலோசனை நடத்திய பிரதமர். இந்தியா மீதான தீவிரவாத தாக்குதல் போராகவே கருதப்படும். தாக்குதல் நடத்துவோருக்கு உரிய பதிலடி தரப்படும் என்றும் மத்திய அரசு தகவல். சண்டையிடும் நோக்கத்துடன் இந்தியாவை நோக்கி படைகளை நகர்த்துகிறது பாகிஸ்தான். செய்தியாளர்களை சந்தித்த விங் கமாண்டர் வயோமிகா சிங் தகவல். மருத்துவமனைகள், பள்ளிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறது பாகிஸ்தான். கலோனல் சோஃபியா குரேஷி குற்றச்சாட்டு. சிர்சா உள்ளிட்ட விமானப்படை தளங்களை தாக்கியதாக பாகிஸ்தான் கூறுவது உண்மையல்ல. புகைப்படங்களை வெளியிட்டு பாதுகாப்பு படை அதிகாரிகள் விளக்கம். இந்திய தாக்குதல்கள் குறித்து பாகிஸ்தான் பொய்யான தகவல்களை கூறி வருவதாக வெளியுறவுத்துறை செயலாளர் குற்றச்சாட்டு. ஆப்கானிஸ்தானை தாக்கியதாக கூறுவது உண்மையல்ல என்றும் விளக்கம். சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் வெளியுறவுத்துறை செயலாளர். பாகிஸ்தான் தாக்குதல் குறித்து காலையில் விளக்கம் தந்திருந்த நிலையில் மீண்டும் செய்தியாளர் சந்திப்பு. மே 7ஆம் தேதி நடத்திய ஆபரேஷன் சிந்தூரில் உயிரிழந்த 5 பயங்கரவாதிகளின் விவரங்கள் வெளியீடு. லஷ்கர்-இ தொய்பாவை சேர்ந்த 2 பேரும், ஜெய்ஷ் இ முகமதுவை சேர்ந்த 3 பேரும் கொல்லப்பட்டதாக அறிவிப்பு. பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் அரசு அதிகாரி உள்ளிட்ட 5 பேர் ஜம்மு காஷ்மீரில் பலி. ரஜோரி பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் 3 பேர் உயிரிழந்த சோகம். ஜம்முவின் ஆர்எஸ்புராவில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் 8 எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் காயம். ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரில் 2 பேருக்கு பலத்த காயம். ஜம்முவில் பணியில் உள்ள ராணுவ வீரர்களுக்காக சேகரிக்கப்படும் ரத்தம். சண்டிகரில் ஆர்வமாக வந்து ரத்த தானம் செய்யும் தன்னார்வலர்கள். டெல்லியில் வருகை மற்றும் புறப்பாடு என மொத்தம் 60 உள்நாட்டு விமான சேவைகள் ரத்து. வெளிநாட்டு விமான சேவைகளில் எந்த பாதிப்பும் இல்லை என்று அறிவிப்பு. மும்பை மாநகராட்சி பகுதிகளில் ஜூன் 9ஆம் தேதி வரை பட்டாசு வெடிக்க தடை. வானில் செலுத்தக்கூடிய ராக்கெட் பட்டாசுகளை வெடிக்க தடை விதிப்பு. பாகிஸ்தானின் சியால்கோட்டில் செயல்பட்ட தீவிரவாதிகளின் ஏவுகணை ஏவுதளங்கள் கண்காணித்து துவம்சம் செய்த வீடியோவை வெளியிட்ட பாதுகாப்பு படை. பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணைகளை இந்தியா சுட்டு வீழ்த்திய நிலையில் ஜம்முவின் பிஷ்னா பகுதியில் சிதறி கிடக்கும் பாகங்கள். பாகிஸ்தான் வீசிய ஏவுகணையை வெடிக்க செய்த தேசிய பாதுகாப்பு படை. ஜம்முவில் இருந்த ஏவுகணை அழிக்கப்பட்டது. சண்டிகரில் ராணுவத்தில் தன்னார்வலர்களாக சேர ஒரே நேரத்தில் திரண்ட நூற்றுக்கணக்கான இளைஞர்கள். மாவட்ட நிர்வாகத்தின் அழைப்பை ஏற்று வந்தவர்கள். பாகிஸ்தானுக்கு எதிராக கண்டன கோஷம். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றம் காரணமாக குஜராத் மாநிலத்தில் உள்ள கண்ட்லா துறைமுகத்தில் பணிகள் நிறுத்தம். பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியுள்ள நிலையில் பணிகளை நிறுத்தியது துறைமுக நிர்வாகம். பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு எதிராக இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து வரக்கூடிய நிலையில் இந்திய ராணுவத்தின் வீரம், தியாகம், அர்ப்பணிப்பை போற்றும் வகையில் சென்னை காமராஜர் சாலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் பேரணி தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கிறோம்.
இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் பேரணி நடைபெற்று வருகிறது. அந்த பேரணியில் பலரும் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். அபினேஷ், இந்த பேரணியை முன்னிட்டு என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் ஒரு பேரணியை, மாபெரும் பேரணியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக இதில் டிஜிபி அலுவலகத்திலிருந்து தொடங்கி போர் நேப்பியர் பாலம் அருகே இருக்கக்கூடிய போர் நினைவு சின்னம் வரை இருக்கக்கூடிய வகையில் இந்த பேரணி என்பது நடைபெறுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேசிய கொடியை ஏந்திய வண்ணம் முதலமைச்சர் நடந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக 4.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த பேரணி என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த பேரணி என்பது நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேசிய கொடியை கையில் ஏந்திய வண்ணம் அவர் நடந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த பேரணியில் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர், தமிழக அமைச்சர்கள், டிஜிபி, அதே போல கூட்டணி கட்சி தலைவர்கள், தொடர்ந்து மாணவர்கள், முன்னாள் ராணுவ படை வீரர்கள், பொதுமக்கள், மாணவர்கள் என திரளாக அணிவகுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக இதுல தமிழ்நாடு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இந்த நடந்து வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை இந்தியாவிலே மிக முக்கியமாக தமிழ்நாடு அளவில் மிக முக்கியமாக இந்த பேரணியை நடத்த திட்டமிட்டிருந்தாங்க. அந்த வகையில் இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த பேரணி என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. பாகிஸ்தான் இந்தியா எல்லையில் போர் பதற்றம் நீடித்து வரக்கூடிய நிலையில் வீரர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக இந்த பேரணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியில் பங்கெடுத்துக்கிறவங்களுக்காக என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு அபினேஷ்? சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ராணுவ வீரர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய விதத்தில் பேரணி நடைபெற்று வருகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரை சாலையில் இந்த பேரணியானது நடைபெறக்கூடிய நிலையில் போர் நினைவு சின்னம் வரை முதலமைச்சர் உடன் பல்வேறு அரசு துறை அதிகாரிகளும் அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளிட்டோர் இந்த பேரணியில் பங்கெடுத்திருக்கிறார்கள். கையில் தேசிய கொடியை ஏந்தியபடி ராணுவ வீரர்களுக்கு ஆதரவை தெரிவிக்கும் விதமாக இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் தமிழக அரசு சார்பில் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக குடிநீர் வசதி, கழிப்பறைகள் வசதி, ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட மருத்துவ வசதிகளும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆயிரக்கணக்கானோர் இந்த பேரணியில் பங்கெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் வீரநடை போட்டு வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். காவலர்களும் நாட்டு நலப்பணித்திட்ட மாணவர்களும் இந்த பேரணியில் பங்கெடுத்திருக்கிறார்கள். பல்வேறு தரப்பைச் சேர்ந்த ஆதரவும் இந்திய ராணுவத்திற்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் ராணுவத்திற்கு இருக்கக்கூடிய ஆதரவை பறைசாற்றும் விதமாக இந்த பேரணியானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் இந்த பேரணிக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த பேரணியானது நடத்தப்பட்டு வருகிறது. பல்வேறு தரப்பைச் சேர்ந்தவர்களும் இந்த பேரணியில் பங்கெடுத்திருக்கிறார்கள். பெஹல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய நிலையில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலை கண்டித்து ஆபரேஷன் சிந்தூர் இந்த இந்திய ராணுவம் முன்னெடுத்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத நிலைகளை தாக்கி இந்தியா அழித்து வரக்கூடிய நிலையில் இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக தற்பொழுது சென்னையில் பேரணி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சுபாஷ். விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு பிரம்மாண்ட பேரணி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டிஜிபி அலுவலகம், மெரினா கடற்கரை சாலை, காமராஜர் சாலையில இந்த பேரணி அணிவகுத்து வருவதை காட்சிகளாக நம்மால் பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற
அதே போல பல கூட்டணி பல கட்சி தலைவர்கள் எல்லாருமே இதுல கலந்துருக்கிறாங்க. இந்தியா மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறது. நம்மளுடைய பார்டர்ஸ பாகிஸ்தான் தொடர்ச்சியாக தாக்குதல் செஞ்சுட்டு வரக்கூடிய சூழ்நிலையில இந்திய ராணுவத்திற்கும் நம்ம முப்படையை சார்ந்த வீரர்களுக்கும் உறுதுணையாக இருப்பதற்காகவும் எல்லா விதத்திலும் தமிழ்நாடு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகவும் நாட்டிலேயே முதல் முறையாக ஒரு பிரம்மாண்ட பேரணியை இந்த இக்கட்டான சூழ்நிலை நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பேரணி தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சருடன் மிக முக்கிய தலைவர்களும் இருக்கிறார்கள். வைகோ போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். கி வீரமணி ஆகியோரெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வழிநெடுகிலும் நடந்து வருகிறார்கள். காங்கிரஸ் செல்லப்பிரதை ஆகியோரெல்லாம் உடன் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பேரணி டிஜிபி அலுவலகத்திலிருந்து இங்க வார் மெமோரியல் நம்ம போர் நினைவு சின்னம் வரை நடைபெற இருக்கிறது. ஏறதாழ 4.5 கிலோமீட்டர் அவங்க நடக்க இருக்கிறாங்க. வழிநெடுகிலும் போலீஸ் பாதுகாப்பு பந்தோபஸ்து போடப்பட்டு இருக்கிறது. எங்கேயும் வாகனங்கள் அனுமதி இல்லை 2:30 மணிக்கு பின்னராக. அதனால் முன்கூட்டியே பொதுமக்கள் வருவதற்கான வழிவகை செய்யப்பட்டு அவர்கள் அனைவரும் வந்து சேர்ந்துட்டாங்க. அதன் பின்னர் தான் முதலமைச்சர் சரியாக 5 மணிக்கு இந்த ராலியை தொடங்கியிருக்காங்க. ஏறதாழ இந்த 4.5 கிலோமீட்டரை 1 மணி நேரத்துல அவங்க வந்துருவாங்க அப்படின்றது திட்டமிடப்பட்டிருக்கு. அந்த பேரணி வேகம் எடுத்திருக்கிறது. இறுதியாக இந்த வார் மெமோரியலுக்கு வரக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இந்த பஹல்காம் தாக்குதல்ல உயிரிழந்த மக்களுக்கும் அதே அங்க பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த வீரருக்கும் அதே போல ராணுவ வீரர் உயிரிழந்தவருக்கும் நேரடியாக அங்கே அஞ்சலி செலுத்துகிறார். அவர்களது புகைப்படம் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக வார் மெமோரியல்ல போர் நினைவு சின்னத்துல அங்கேயும் ஒரு மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் அஞ்சலி வீரர்களுக்கு அவர்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தரக்கூடிய வகையிலே அதே நேரத்தில் அவர்களுக்கு உறுதுணையாக நாங்கள் என்றும் இருப்போம் என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பேரணியை முன்னெடுத்திருக்கிறார்கள். இராணுவத்தோடு அங்கே நமக்காக தன்னுடைய உயிரை பணயம் வைத்து போராடக்கூடிய வீரர்களுக்கு நாம் உறுதுணை என்பதை காட்டுவதற்காக இந்த பேரணி. சந்தித்த திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தற்பொழுது நமது செய்தியாளருக்கு பேட்டியளித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து ஒரு முக்கியமான ஒரு நகர்வு இந்த முக்கியமான காட்டு மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தலைவர்களுமே பல மன மாற்றங்கள் இருந்தாலும் கூட